வணக்கம் மகர ராசி அன்பர்களே. ஆவணி மாதத்தில் உங்களுடைய கிரக நிலையில பார்க்கும்போது ராசிநாதன் சனி வக்ரம் பெற்றிருக்காருங்க. அவர் மீது சூரியன் பார்வை விழுகுதுங்க. அதே நேரம் குரு பகவான் உங்களை பார்க்குறாருங்க. அதனால சில காரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்படுங்க. ஆனால் கண்டிப்பாக காரியம் வெற்றி அடையுங்க. சில வழக்குகளை திருப்பம் ஏற்படுங்க. உத்தியோகம் தொழில் மாற்றமும் கிடைக்குங்க. ஆனால் அது உங்களுக்கு ஏற்ற வகையில் ஏற்றமுடையதாக இருக்குங்க. கும்பத்தில் வக்ரகதியாக சனி சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதம் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்குறாருங்க. இந்த ரெண்டு பகை கிரகங்களால குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுங்க. யாரை நம்பியும் எந்த காரியத்தையும் ஒப்படைக்க முடியாதுங்க. யாரையாவது நம்பினோம்னா அதனால் ஏமாற்றமும் இழப்பும் தாங்க ஏற்படும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கே நீசம் பெறாருங்க. இதனால் நீங்கள் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை வழியிலும் குடும்பத்தில் உள்ள சொத்து தகராறுகளும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்க. நினச்சதை உடனே செய்ய முடியாதனாலும் சில உடன் பிறந்தவர்களால் செலவு அதிகரிக்குங்க. தொழிலை மாற்றுவதனும் அப்படின்னு ஒரே நோக்கமும் உத்தியோகத்தில் உங்களை திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க கூட உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்கங்க. ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆனவர் செவ்வாய்ங்க. செவ்வாய் அதிபதியாக இருக்கிறனால மிதுன ராசிக்கு அவர் போகிறனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு உங்களுடைய திறமையை பார்த்து உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. இதை நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் வெளிநாட்டிலையோ வெளி மாவட்டங்களையோ உங்களுக்கு தேவையான ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கு அழைப்பு வருங்க. ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வர்றாருங்க. சிலருக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு ராஜயோகம் நடக்குங்க. சில வீடு கட்டுவாங்க. சிலர் புதிய ஒப்பந்தங்களுக்கு ஒத்து போவாங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை சுத்தமாக போயிருங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல புகழ் வருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல போட்டி இருந்தாலும் நீங்கள் அதில் முன்னுக்கு நிற்பீங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்க உயரதிகாரிகள் அதிகமாக பாராட்டுவாங்கங்க. பொருளாதாரம் ஏற்றம் பெறுங்க. பணி நிரந்தரம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு வக்ரகதியில் சனி இருந்தாலும் உங்களுடைய எல்லா காரியங்களும் தொட்டது துலங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து இனிமே வெற்றி தாங்க. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.